அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னால், ஆன்மீக சேவை என்பது எது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சேவை என்பது யாருக்கு செய்வது சேவை, யாருக்கு நாம் செய்யும் சேவை அவர்களிடம் போய் சேரும் அல்லது இறைவனிடம் போய் சேரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் போய் திருப்பதியில் ஒரு 10 லட்ச ரூபா பணம் போடுறேன், திருப்பதியில் அன்னதானம் போடுறேன், ஏதோ ஒன்று செய்கிறேன் அப்படின்னால் அது நான் இறைவனுக்கு செய்யும் சேவையாகுமா? அந்த கணக்கு எல்லாம் என்னுடைய புண்ணிய கணக்கில் ஏறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறாது. நீங்கள் திருப்பதியில் உண்டியலில் பல லட்சம் போட்டாலும் சரி, இல்லை கேரளாவுக்கு போய் ஐயப்பன் கோயிலில் பல லட்சம் போட்டாலும் சரி, இல்லை பழனி மலைக்கு போய் பல லட்சம் கோடி பணம் போட்டாலும் சரி, எங்கே நீங்கள் எந்த உண்டியலில் எவ்வளோ போட்டாலும் அது உங்களுடைய இறைவனுக்கு செய்யும் சேவையாக ஆகாது. அப்போ எதுதான் இறைவனுக்கும் செய்யும் சேவையாக ஆகும்? எதுதான் சேவை? சேவை என்றால் உணவு இல்லாதவர்களுக்கு கொடுக்கும் உணவு சேவை. அந்த குடல் பசிக்கணும், இந்த நேரத்தில் போய் நம்ம உணவு கொடுக்கணும். பிரசாதம்னு சொல்லிட்டு வீட்டில் சமைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு பிரசாதமாக கொடுக்கறதுக்கு பேர் அன்னதானம் இல்லை. வீட்டில் சமைச்சு வச்சுட்டு தான் வந்திருப்பாங்க. இப்போ யாருக்கு அந்த குடல் பசிக்குதோ, அந்த பசிப்பினி யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு கொண்டு போய் நீங்கள் உணவை கொடுக்கணும். அப்படி உணவு கொடுக்கக்குள்ள அவங்களுடைய மனதும் குடலும் உங்களை வாழ்த்தும். அதுதான் மிகப்பெரிய சேவை. இப்போ ஒரு கோயிலுக்கு ஒருத்தவர் வாழைப்பழத்தை கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு, சாமிக்கு கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு. பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 4-5 வாழைப்பழத்தை இவர் சாப்பிட்டுட்டார். சாப்பிட்ட உடனே இந்த அர்ச்சகர் என்ன பண்ணியிருக்காரு, இதை மாதிரி வாழைப்பழம் கொடுத்தீங்க, அதில் ஒரு 4 வாழைப்பழம் பிச்சு இருந்தது அப்படின்னு அதை கொடுத்தவர்களுக்கு தகவல் சொல்ல, அந்த வாழைப்பழம் சாப்பிட்டவனை அங்கே இருக்கிற முதலாளி அடிச்சிருக்கான். அன்று இரவு இறைவன் கனவில் நீ கொடுத்ததில் 4 வாழைப்பழம் தான் என்னை அடைஞ்சது